அண்ணாமலை வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் இப்போதைக்கு இருக்கிற தாவேக அரசுக்கு என்ன செஞ்சாலுமே ஒரு குறை சொல்றதுக்கு எதிர்க்கட்சியா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப திருச்சியில பேசும்போதே பாத்தீங்கன்னா அதுக்கு எதிர்மறையா நிறைய விமர்சனங்களை அள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாரு உதயநிதி ஸ்டாலின். அதே மாதிரி இப்ப படிச்சவர் ஒருத்தர் அண்ணாமலை, இவரு வந்து இப்ப திடீர்னு வந்துட்டாரு. அப்படிங்கிறப்ப இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இந்த அரசுக்கு ஒரு 4 வருஷத்துல நடக்குதோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சுட்டி காட்டி என்ன பண்ணுவாரு அண்ணாமலை, அவருடைய ஸ்கோரை ஏத்திக்கிட்டே இருப்பாருங்க. அவருக்கான மக்களை புடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து இன்டர்நெட்டை யாரும் இந்த அரசியலை பெருசா ஃபாலோ பண்ணாதவங்க இன்னைக்கு சட்டமன்றத்துல நடக்குதுங்கிற வரையும் பாக்குறாங்க. அது காரணம் வந்து ஒரே ஒரு ஆளு விஜய் மட்டும்தான், தளபதி அவர்கள் மட்டும்தான். இப்போதைக்கு சிஎம்மா இருக்கிற இவரு என்னென்ன செய்ய ஒரு நல்லதும் அவர் ஸ்டார்டிங்ல செஞ்சுட்டு இருக்காரு. 100 யூனிட் இந்த மாதிரி விவசாய கடனா இருக்கட்டும், டாஸ்மாக் மூடலா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பிளாஸும் நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. கோவை இன்சிடென்டா இருக்கட்டும், இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுட்டி காட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தாலும் இப்படி டிஎம்கேல நிறைய பிளாஸை வந்து சொல்லிக்கிட்டே நம்ம தளபதி வந்து முன்னாடி வந்தாரோ, மக்கள் மனசு இடம் பிடிச்சாரோ, அதே மாதிரி இப்ப டிவிகே அரசோடைய முழு பிளாஸையும் சொல்றதுக்கு தான் அண்ணாமலை வந்திருக்கிறார். ஏன்னா இது அப்படியே வந்து தாவேக்காவால இந்த விஷயம் இது பண்ணி இது முடியுது அப்படின்னா என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் மூலியமா மட்டுமே இவர் உள்ள வந்திருக்காரு அப்படிங்கிறதா நான் நினைக்கிறேன். சோ வந்தவரு அவருக்கான படையும் சேர்த்துட்டாரு. நெருக்கி 20 லட்சம் பேர் உள்ள வந்துட்டாங்க. 2 நாள் தான் பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வந்துட்டாங்க. அங்க எந்த அளவுக்கு ஓப்பனிங்ல இருந்துச்சோ நடுநிலையா உள்ளவங்க ஆல்ரெடி இந்த டிஎம்கே சொல்லுவாங்க இந்த கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்க தாவேக்காக்கு அப்படி இப்படின்னு சொன்னாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உண்மை என்னன்னா அப்படி ஓட்டு போட்டு இருந்தாலுமே ஜெயிக்க வைக்க முடியாது. மக்கள் எல்லாம் பிளான் பண்ணி எல்லாரும் ஒரு குடும்பமே சேர்ந்து எல்லா குடும்பமும் சேர்ந்து ஓட்டு போட்டா மட்டும் தான் இன்னைக்கு சிஎம் இருக்கிறாரு. அதே மாதிரி அவ்வளவு பிளாஸ் இருந்துச்சு டிஎம்கே மேல, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்ப டிவி கேக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பிளாஸ் இருக்கோ அது எல்லாமே இப்ப மக்கள் அரசியல பக்க ரெடி ஆயிட்டாங்க, மேஜர் ரெடி ஆயிட்டாங்க. என்ன நடந்தாலும் அரசியல் தான், நியூஸை திறந்தாலே அரசியல் தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி பட்சத்துல இங்க என்ன பிளாஸ் நடந்தாலுமே தப்பு நடந்தாலுமே தாவேக்க அரசுல அதை கரெக்டா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தெளிவா, அது இவர் என்ன சொன்னாலும் அண்ணாமலை எது சொன்னாலுமே அது கரெக்டா போய் ரீச் ஆகும். இது ஆமாயா அவர் சொல்றது கரெக்டு தான் அப்படிங்கிறது மாதிரி திங்க் பண்ற அளவுக்கு அவர் பேசுவாரு. ஸோ வந்து இதுக்கப்புறம் வேற அரசியல் வந்து பயங்கரமா இருக்கும், ரொம்ப ரொம்ப டெரிஃபிக்கா இருக்கும். இவரும் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா ஓகே. இந்த 2 நாள்ல அவர் நிறைய திட்டம் போட்டிருப்பாருங்க. புதிய கட்சி நேம் மட்டும் தான் அறிவிக்கல, மற்றபடி எல்லாமே சொல்லிட்டாங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவருக்குன்னு ஒரு ஆதரவாளர்கள் இருக்குமா பார்த்தீங்களா, பிஜேபியோட பி, இவங்களுடைய அண்ணாமலை ஃபேன் பேஸோட இவங்களுடைய பாதையில் யார் யார் பயணிக்கிறாங்களோ அவங்க எல்லாமே இப்போ ஒரு கூட்டமாக இருக்காங்க. அவங்களுடைய புதிய கட்சியுடைய கொள்கை என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மதச்சார்பற்ற செக்குலர் இயக்கமாக இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அண்ணாமலை வந்து ஓப்பனாக குறிப்பிட்டிருக்காரு. ஸோ முக்கியமாக தமிழகத்தோட நலன் இதுதான். அவர் அப்பையிலேருந்தே இந்த போலீஸ் ஆஃபீஸர்லேருந்து அவர் சொல்றது மக்களோட நலன் மட்டும்தான். மக்கள் நலம் மற்றும் இளைய தலைமுறைகளுடைய எதிர்காலமே தனது கட்சியின் முன்னுரிமையாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அவருடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது. அவருடைய இதெல்லாம் இதாங்க, நிச்சயமாக மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்ட்டு இவர் ஒரு புதுசாக இறங்கியிருக்கிறாரு. ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரில் கோயம்புத்தூர்ல வீத லீடர்ஸ்க்கு கீழே நாம பாலிடிக்ஸ்ல எத்திக்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆரம்பித்து வருகின்றவங்க எல்லாமே இதுக்குள்ள ட்ரெயின் ஆகி தான் வெளியே வருவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நிக்கிறாங்க, they will get trained, come and stand in local body election. எம்எல்ஏ எலெக்ஷன் நிக்கிறாங்க, they will get trained, they will come and stand in election. அவங்க எங்க நின்னாலும் கூட ஒரு ப்ராசஸ்ல நாம அவங்களை ட்ரெயின் பண்ணி அவங்கள ஷேப் பண்ணி ஒரு கம்யூனிட்டியினுடைய நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அரசியல் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம அவங்களை கொண்டு வர போறோம். என்ன அப்படின்னா ஒரு பிக்கஸ்ட் கிளாஷ் ஒன்று வெயிட்டிங்ல இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு 2031 சிஎம் விஜயா இல்ல அண்ணாமலையா இல்ல டிஎம்கே உதயநிதி ஸ்டாலினா அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கர போட்டியா இருக்கும். வெயிட் பண்ணி மட்டும் பாருங்க. அண்ணாமலை அவர்கள் படிச்சவர் ஒருத்தர் உள்ள வராரு, ஆல்ரெடி சிஎம் போஸ்ட்ல கெத்தா இருக்கிறாரு. ஸோ இன்னொன்னு அரசியல் களம் இந்த 5 வருஷத்துல அவர் பயங்கர கோவத்துல இருப்பாரு. உதயநிதி ஸ்டாலின் ஆல்ரெடி ஏகப்பட்ட எதிர்ப்பை தெரிவிச்சுட்டே இருக்காரு இப்ப தாவேக்காவுக்கு. இன்னும் இந்த கிளாஷ் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ போட்டி 3 பேருக்கு தான், 2 பேர் போட்டி இனிமேல் கிடையாது, 3 பேருக்குள்ளதான் போட்டி. அதுவும் வந்து ஆன்லைன் ரீதியா நிறைய போட்டி கூட வந்துகிட்டே இருக்கு. சோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோல ஸ்பெஷலா எதுக்கு வந்தோம்னா இவர் வந்துட்டாரு, இவருடைய அரசியல் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணோம். சோ தொடர்ந்து எல்லாரும் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னும் பெஸ்ட் வீடியோலாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.